வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐடி ஜாப் கெட்டிங் பயணத்தில் இன்னைக்கு நாள் 44. நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 16 நாள் தான் இருக்குது. 60 நாளில் பிளேஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சேலஞ்சை ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் இன்னும் நம்ம பிளேஸ் ஆகல. ஆனால் இந்த 16 நாளுக்குள்ளேயே நான் பிளேஸ் ஆகிடுவேன்ற மாரி ஆழ்மனது சொல்லுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறேன்னா கம்ப்ளீட் பண்ணலையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கதைக்குள்ளே வந்தால் எப்பயும் போல் நம்மளோட ரியாக்ட் லேர்னிங்கில் இன்னைக்கு காம்போனன்ட் லைஃப் சைக்கிள்ன்ற டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணேன். அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் செஷன் இருந்துச்சு, அதையும் கம்ப்ளீட் பண்ணேன். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லிங்க்டின்குள்ளே வந்தேன். ஏதாச்சும் ஜாப் போஸ்ட் மாட்டுதான்னு பார்க்கறதுக்காக வந்தேன். பட் இன்னைக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஜாப் போஸ்ட்டும் வரல. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, நம்ம சீனியர் பிரதர் ஒருத்தவர் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த சேனலில் இருக்கிற வெப்சைட்லாம் மேக் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆனா ப்ராக்டிஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்ம எல்லா கான்செப்டையும் தனித்தனியாக தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லா கான்செப்டையும் கம்பைன் பண்ணி இது போல மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதனால இன்னைக்கு சிம்பிளாக கிரெட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பேஜ் கிரியேட் பண்ணலான்ட்டு உட்காந்தேன். ஒரு 20% முடிச்சேன். அப்புறம் நம்ம பேசிக்காக கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குற டைப்பு. அதனால டைம் ஆன காரணத்தினால இன்னைக்கு நான் டேவை முடிச்சுக்கிட்டு எப்பயும் போல தான் தூங்க போயிட்டேன்.